அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் யாரையும் தவறாகவோ தப்பாகவோ இதில் விமர்சனம் பண்ணலை. பெரும்பாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டணிங்கிறது அந்தந்த கட்சி தலைவர் விருப்பத்தோடு போகிறது. இதை யாருக்கும் பேசவே முதல்ல அருகதை கிடையாது. எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போகணுங்கிறது அந்தந்த தலைவர்கள் தங்களோட கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து எடுக்கிறது. இதை எவனுக்குமே கமெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்டே கிடையாது முதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பிரச்சனையை பேச தான் அவங்கவுங்க போகிறாங்க. புரியுதுங்களா? ஒரு மக்கள் பிரச்சனைனா அதை பேசுகிறதுக்காக தான் போகிறாங்க. அதை பற்றி தப்பான கமெண்ட் போடுறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. முதல்ல இந்த கூட்டணியில் இருந்தால் இப்போ எதுக்கு அடுத்த கூட்டணிக்கு போயிருக்க, இப்போ எதுக்கு இந்த கூட்டணிக்கு வர, இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்குமே முதல்ல அருகதை கிடையாது. ஏன்னா அவன் கட்சியில் ஒரு கட்சியில் இருக்கானா பல கட்சியும் மாறிக்கிட்டு இருக்கான். அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. ஒவ்வொருத்தன் அரசியல்வாதிலாம் நேர்மையாக குழப்பம் நடத்திட்டு இருக்கான். ஒவ்வொருத்தன் பொய்யை சொல்லி தான் குழப்பம் நடத்திட்டு இருக்கான். எல்லா அரசியல்வாதியும் நேர்மையாக குழப்பம் நடத்தினா ஒரு பயலாவது மனசை தொட்ட மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், நான் நேர்மையாக அரசியல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எல்லாமே நடிப்பு, மக்கள்கிட்ட நடிக்கிற நடிப்பு. மக்கள் அதுக்கு மேலே காசை வாங்கிட்டு போடுற ஓட்டுனால அது பெற தீமைகள் இதெல்லாம். புரியுதுங்களா? எல்லாமே எல்லா அரசியல்வாதியுமே தப்பாக இருக்கும்போது ஒருத்தர் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அது ஏன் இந்த கூட்டணியை பற்றி இப்படி விமர்சிக்கிறானுங்கன்னு புரியல. தப்பான வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள்லாம் இப்போ எடுத்திங்கன்னா, அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிகே வலைத்தளம் இருக்குது பார்த்திங்களா, தமிழக வெற்றி கழக வலைத்தளத்தெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு ஈனப்பிறப்பு செயலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் இதெல்லாம் பார்க்குறாரா, இல்லை அதோட பொதுச் செயலாளர் பார்க்குறாரா, இல்லை செய்தி தொடர்பாளர் பார்க்குறாரா, இல்லை அங்கே இப்போ ஏடிஎம்கேலேருந்து தாவன மூத்த அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் அரசியல் நாகரிகமாக இல்லையான்னு எடுத்து சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த புரோக்கர் சம்பத்துன்னு ஒருத்தர் போயிருக்கேன், அவனும் இதை பார்க்குறானா என்னென்னலாம் தெரியல. புரியுதுங்களா? ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் விமர்சனம்னா நாகரிகமாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணணும். அதாவது ஊரே போற்றத்தக்க மனிதர், அவரோட மனைவி, அவங்க கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் விருப்பம் என்னென்னு கேட்காம அவங்க போய் கூட்டணி வைக்கலை. புரியுதுங்களா? இப்போ தொண்டர்களோட விருப்பம் ப்ளஸ்ஸு அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியோட உறுப்பினர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், பயிர் செயலாளர்கள், வட்டக செயலாளர்கள், கழக செயலாளர்கள் எல்லாரையும் கேட்டு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க டிஎம்கேல போகிறதுக்கு. இது ஒரு கட்சி தலைவரோட விருப்பம். இதை கேட்கறதுக்கு இவனுங்க யார் முதல்ல? வலைத்தளங்கள் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செய்திகளை பரப்பணும். வலைத்தளங்கள் தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருக்கு. அதே தமிழக வெற்றி கழகத்தின் வலைத்தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மையாரை எவ்வளோ கேவலமாக போடணுமோ அந்த அளவு கேவலமாக போடுறான். இந்த பதிவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வெக்கி தலை குனியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னை வளர்த்து விட்டவரோட ஒய்ஃபை ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த வலைத்தளத்தை தலைவர் விஜய் கவனிக்கணும். யாரா அப்படி போடுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு, ஒன்று உங்கள் அஃபிஷியல் பேஜில் அது வரலையா, உங்கள் பேரை நான் தப்பாக யூஸ் பண்ணுறானா, உங்கள் வழக்கறிஞர் அணியை வச்சு இதே மாதிரி எங்கள் பேரை யூஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் போடுறான்னா அதையாவது கோர்ட்டில் இப்போ ப்ரூவ் பண்ணுங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரூவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதை விட்டு உங்கள் வலைத்தளத்துலேருந்து தப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் தொடர்பு படுத்தி போடுற மாதிரி மெசேஜஸ்கள் வருது. தலைவர் விஜய் அவர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி நியூஸ் நீங்கள் தான். உங்கள் ஒய்ஃப் நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, மெசேஜாகவே வந்திருக்கு. இது பத்திரிகை செய்தி, நான் வாயால் சொல்லலை. இது கோர்ட்டு பத்திரிகை செய்திகள். இதை எங்கள் வலைத்தளத்தெல்லாம் பரப்புறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கள் கேப்டன் அதை கற்றுக் கொடுக்கல. புரியுதுங்களா? அதனால் நாங்கள் அதே மாதிரி ஒரு இதெல்லாம் எப்போவுமே நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதையுமே சொல்லிக் கொடுக்கல. ஒரு மனுஷனாக மதிக்க சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்தை, அடுத்தவங்க குடும்பத்தை தன்னோட குடும்பமாக பார்க்க சொல்லியிருக்காரு. அதனால தான் யாரையுமே நாங்கள் தப்பாக குடும்பத்தை விமர்சனம் பண்ணலை. ஆனால் உங்கள் வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் வெற்றி கழகம் சொல்லிவிட்டு உங்கள் கழக நிர்வாகிகள் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கணுமோ அதை விமர்சிக்கிறாங்க. ஒன்று அரசியல் வரத்துக்கு முன்னாடி கேப்டன் எல்லாத்தையும் எப்படி இருந்தாருங்கிறதும் தெரியும். உங்களை வளர்த்து விட்டு நீங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கீங்கன்னு காரணம், மெயின் காரணம் கேப்டன் அவர்கள். அவங்க குடும்பத்தை பற்றி இப்போ தப்பாக விமர்சனம் பண்ணுறதுக்கு
உங்களுக்கே இதை பார்க்குறதுக்கு மனசு வலிக்கலையா? உங்கள் நம்பரை தான் அனுப்பி விடுங்க, நான் அந்த வீடியோ வேணால் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது சொல்லிட்டு நான் அமுச்சு விட்றேன். இல்லை உங்கள் பொதுச்செயலாளர் நம்பர் இருந்தால் அனுப்புங்க, இல்லை யார் நம்பர் இருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அமுச்சு விட்றேன். உங்கள் வலைத்தளத்துலேருந்து இது வரலை, வேணும்னே எதிர்கட்சிக்காரங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. எங்கள் வலைத்தளத்தை வச்சு இதே மாதிரி இவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வக்கீல் டீமை வச்சு முதல்ல நடவடிக்கை எடுங்க. அரசியல் நாகரிகங்கிறத முதல்ல கற்றுக்குங்க. வெற்றி கழக தலைவர் அவர்களே, உங்களோட செயல் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அது யார் காரணமானலாம் உங்கள் ஐடியிலேருந்து தான் வெளில வருது இந்த விஷயங்கள்லாம். முதல்ல அவன் பேரில் கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது உங்கள் பேருக்கே முதல்ல களங்கத்தை விளைவிக்கும். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பா கேப்டன் வளர்த்து விட்ட பையன் என்னப்பா அவங்க கட்சியிலேருந்து இதேமாதிரி மெசேஜ் வருதுன்னு பல பேர் கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு வருதா காதுக்கு வரலையான்னு தெரியலை. ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு பொதுச் செயலாளர், இந்த வளர்ந்து கட்ட மார்ட்டினோட மருமகன் ஒருத்தன், இவெல்லாம் வச்சு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க. இதில் ஏடிஎம்கேலேருந்து வந்த மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் ஐயாவும் அதில் இருக்கார். ஏன்னா அவருக்கு ஏன் நான் மதிப்பு கொடுக்குறேன்னீங்கன்னா, செங்கோட்டையன் ஐயாவுக்கு ஏன்னா மதிப்பு கொடுக்குறேன்னீங்கன்னா, அவர் ஐயா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேர்லேருந்தே இருந்தவர். அதனால் அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாம். இந்த சில்லற பயல்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் அவர் செங்கோட்டையன் அவர்கள்னு மதிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கிறத இப்போ மனசாட்சிப்படி அவர் உணர்ந்தாருன்னா அவர் அடுத்த இதுக்கு ஜம்ப் பண்ணிடுவார். புரியுதுங்களா? இது ஐயா செங்கோட்டையனுக்கே ஒரு பதிவாக வேண்டுகோளாக வைக்கிறேன். ஐயா நீங்கள் போயிருக்கிற கட்சி என்ன கட்சிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பெண்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறானுங்க. அரசியல் நாகரிகம் இருக்க மாட்டேங்குது இந்த கட்சியில். இதில் போய் ஒரு பெரிய கட்சியில் நின்று நீங்கள் இதில் போய் நீங்கள் இருக்கிறது மனசு சங்கடமாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கிறத நான் நம்பிகிட்ருக்கேன். ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு அரசியல் நாகரிகம்னா அரசியல் நாகரிகமான கருத்துக்களை பரப்புங்க. இன்னொன்று, இதை வச்சு கேப்டனோட ஓட்டு விஜய்க்கு வந்துடும்னு மனக்கணக்கு மட்டும் எப்போவுமே போடாதீங்க. கேப்டனை மதிக்கிற ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்நியார் என்ன சொல்கிறாங்களோ அது வழி தான் போவாங்களே தவிர உங்களை ஒரு காலம் விஜயகாந்த் ரசிகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கேப்டன் வேறு, நீங்கள் வேறு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவர் அண்ணன் தம்பின்னு படத்தில் நடிச்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு தகுந்த தம்பி போல் நீங்கள் எந்த காலத்தில் இருந்ததே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் அண்ணன் ஓட்டு தம்பிக்கு தான் அப்படின்னு மனக்கணக்கெல்லாம் போடாதீங்க. கேப்டனோட வளர்ப்பு எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்நியார், இல்லை அவங்களோட வளர்ப்பு பிரபாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் ஓட்டெல்லாம் போடுவாங்களே தவிர மனக்கண்ணுக்கு போட்டு டிஎம்டிகே தொண்டர்கள் அத்தனை பேரும் தாவே கேட்க வந்துடுவாங்க அப்படின்னு மனக்கணக்கு போடவே போடாதீங்க. புரியுதுங்களா? படத்தில் தான் நீங்கள் அண்ணன் தம்பியை தவிர ஒரிஜினலாக நீங்கள் அண்ணன் தம்பி கிடையாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தப்பாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த ஓட்டு டிஎம்கேக்கு போயிட்டாங்கன்னா இந்த ஓட்டு உங்களுக்கு விழுகும்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போடுறீங்க. கேப்டன் ரசிகர்கள் என்றைக்குமே தன்மானத்தை இழக்கவே மாட்டானுங்க. அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஒன்று டிஎம்கேக்கு போயிட்டீங்க, உங்கள் தன்மானம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏடிஎம்கேல துரோகம் பண்ணின காரணத்தினால், எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் துரோகம் பண்ண காரணத்தினால்தான் அவங்க டிஎம்கேக்கு போகிறாங்க. புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்ப வச்சு கழுத்தறுத்துற காரணத்தினால்தான் அவங்க டிஎம்கேக்கே போகிறாங்க. புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன போட்ட அக்ரிமெண்ட் ஒன்று, அவர் பண்ணது ஒன்று, எல்லாமே தப்பாக அவர் பண்ணதுனால தான் அவங்க டிஎம்கேக்கு போகிறாங்க. டிஎம்கேக்கு போய் இவங்க சம்பாத்தியம் பண்ண போகிறதில்ல, அதை வச்சு மக்களுக்கு என்ன நல்லா பண்ணது போகிறேன்னு தான் அதை தான் பார்க்க போகிறாங்க. இன்னொன்று, எங்கே போனாலும் கேப்டன் குடும்பம் தான். பசுவோட குணம் தான். அது பன்னி குணமாக மாறாது. என்றைக்குமே பசுவோட குணம் பசு மாதிரி தான் இருக்கும். அது போல் தான் கேப்டன் குடும்பம். அண்ணியானும் சரி, அங்கே பையனும் சரி, பசு மாட்டுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான் இருக்கும். என்றைக்குமே அந்த குணங்கள் எப்போவுமே கேப்டன் குடும்பத்தில் மாறவே மாறாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலியம் நான் என்ன தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வலைத்தளங்கள்லாம் சரியாக பார்த்து இது எந்த வலைத்தளத்துலேருந்து யார் போடுறாங்க, உங்கள் தொண்டர்கள் போட்டாலும் சரி, வேறு யார் போட்டாலுமே இதுக்கு உரிய நடவடிக்கை வெற்றி கழக தலைவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பொதுச் செயலாளரும் துறை பொதுச் செயலாளரும் தொழில்நுட்ப அணி இதே மாதிரி உள்ளவங்க இதை முறைப்படி கண்காணித்து இதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே தப்பான விமர்சனங்கள் வந்தால்
அப்புறம் விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப்பை வந்து எல்லாருமே நோண்டுற மாதிரி ஆகிடும். அந்த லெவலுக்கு தள்ள மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் போடுறேன். இதுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்து முதல்ல இந்த வீடியோலாம் இந்த சமூக வலைத்தளத்திலேருந்து நீக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.